ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லா பேராமெடிக்கல் கேட்டகரிஸ்க்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, 7/1/2025 அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது CRE காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் போர்டு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல், ESI கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் அண்ட் சம் அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேராமெடிக்கல் போஸ்ட் வேக்கன்சியை ஃபில் பண்ண போகிறாங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்குறாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆல் கேட்டகரி போஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட இதில் ஒரு 15லிருந்து 16 பேராமெடிக்கல் போஸ்ட் ஃபில் பண்ண போகிறாங்க. அதை தவிர இன்ஜினியரிங் பீப்புள்ஸ், BE கிராஜுவேட்ஸ், அதுக்கப்புறம் டிப்ளமோ பாலிடெக்னிக் ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் ITI முடித்தவங்க, ஸோ எல்லாருக்குமே அதை தவிர 10th 12th குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ஸோ நிறைய போஸ்ட் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் காமன் ஃபார் ஆல். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்மசிஸ்ட்டுக்கு, எஸ்பெஷலி ஃபார்மசிஸ்ட்டுக்கு எத்தனை போஸ்ட் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த போஸ்ட் வேக்கன்சி எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல், ESI கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் போஸ்ட் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட் 7/1/2025 அன்றைக்கே போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அன்னையிலிருந்தே நம்ம அப்ளை பண்ணலாம். அப்புறம் அப்ளிகேஷன் க்ளோஸ் டேட் 31/1/25, இந்த ஜனவரி 31 5 மணி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் 31/1/2025. ஆல்ரெடி எல்லாமே RRBக்கு அப்ளை பண்ணி படிச்சுட்ருக்கிறீங்க. ஸோ எக்ஸாம் டேட் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு இது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா நம்ம தொடர்ந்து MRBக்கு ட்ரை பண்ணோம். ஸோ அதில் சில பேருக்கு கிடைச்சிது, சில பேருக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் RRBக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம், படிச்சுட்டும் இருக்கிறோம். MRB ப்ளஸ் RRB ரெண்டுக்கும் படிச்சுட்ருக்குறோம். அதே சமயம் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி படிச்சுட்ருக்குறோம். ஸோ நம்ம அந்த படிச்சுட்ருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன், அந்த விஷயம் எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாம்லேயும் நம்மளால் அப்ளை பண்ணி ஈஸியாக பாஸ் மார்க் வாங்க முடியும். RRBயோட கம்பேர் பண்ணும்போது இந்த எய்ம்ஸ் அண்ட் ESIC காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. புரியுதுங்களா? ஸோ அதனால் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்ளிகேஷன், நம்ம அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் அக்செப்டன்ஸ் என்னைக்கு அப்படின்னா, February 11th 11/2/2025 அன்றைக்கி அப்ளிகேஷன் அக்செப்டன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணும்போது தப்பாக கொடுத்துருப்போம், தவறுதலாக கொடுத்துருப்போம். அந்த கரெக்ஷன் பீரியட் February 12 to 14, 12, 13, 14 3 நாளைக்கு அந்த போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். அன்றைக்கி நாம் அந்த நம்ம டீட்டெயில்ஸை எடிட் பண்ணி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு ஒன்லி ஃபார் இந்த ஸ்கில் டெஸ்ட்டு இந்த இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் டேட் லேட்டராக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஸ்கில் டெஸ்ட் யாருக்கு அப்படின்னா, டைப்பிஸ்ட் போஸ்ட் அவங்களுக்கு மட்டும் டைப்ரைட்டிங் டெஸ்ட்டு வைப்பாங்க. அதுதான் ஸ்கில் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் ஒரு டென்டேட்டிவ் டைம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 26th to 28, 26, 27, 28 இந்த 3 நாளைக்குள்ளே ஏதோ ஒரு நாள் எக்ஸாம்ஸ் நடக்கும். February 2025, February 2025, 26 to 28க்குள்ளே. ஸோ இந்த டெஸ்ட்டு CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஆர் சம்டைம்ஸ் ரிட்டன் டெஸ்ட்டாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் மோஸ்ட்லி CBTயில் தான் நமக்கு எக்ஸாம் நடக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் கம்பேரிட்டிவ்லி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தென் RRBயோட கம்பேர் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் லிட்டில் பிட் அதிகம்தான். ஜென்ரல் அண்ட் OBC கேட்டகரிக்கு 3,000, SC அண்ட் ST கேட்டகரிக்கு 2,400. ஃபீஸ் கொஞ்சம் அதிகம்தான். ஸோ எக்ஸாமினேஷன் டைம் 90 minutes, கிட்டத்தட்ட 1.5 hours
90 நிமிஷம் இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். எக்ஸாம் கொஷின் பேட்டர்ன் எப்படி அப்படின்னா 100 MCQs வந்து கேட்பாங்க. அந்த 100 MCQஸில் வந்து 75 MCQs வந்து சப்ஜெக்டில் இருந்து கேட்பாங்க. இந்த ரிமைனிங் 25 MCQs வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்டு பேசிக் அப்டிடியூட் டெஸ்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ மொத்தம் 100 MCQs, ஒவ்வொரு MCQs வந்து 4 மார்க்ஸ். ஸோ அப்போது 100 × 4 400 மார்க்ஸ். டோட்டல் மார்க்ஸ் வந்து எவ்வளோ? 400 மார்க்ஸ். அதில் வந்து 75 MCQs from subject and 25 MCQs from general knowledge and aptitude test. இதில் நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குங்க. 0.25 மார்க்ஸ், அதாவது 1/4. 4 கொஷின்ஸ் வந்து தப்பாக எழுதியிருந்தால் 1 மார்க் நெகட்டிவில் போயிடும் நமக்கு. ஸோ ஒரு கொஷின்ஸ் தப்பாக எழுதியிருந்தோம் அப்படின்னா 1/4, அதாவது 0.25 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இதில் நெகட்டிவ் இருக்குது. நமக்கு வந்து அந்த குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அன்ரிசர்வ்டு அண்டு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு வந்து 40% குவாலிஃபையிங் மார்க்ஸ். அதுக்கப்புறம் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 35% குவாலிஃபையிங் மார்க்ஸ். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 30% குவாலிஃபையிங் மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பார்க்கும்போது எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அண்டு பிடபிள்யூபிடிக்கு வந்து 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து காமன் ஃபார் ஆல் கேட்டகரி போஸ்ட். புரியுதுங்களா? ஸோ நிறைய போஸ்ட் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஃபார்மசிஸ்ட் அண்ட் தென் நர்சிங் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரேடியோகிராஃபர், ரேடியோ தெரபிஸ்ட், லேப் டெக்னீஷியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து டென்டல் ஹைஜீனிஸ்ட், ஆப்தால்மிக் ஹைஜீனிஸ்ட், அதுக்கப்புறம் மெடிக்கல் ரெக்கார்ட் ஆஃபீஸர்ஸ். இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட ஒரு பேராமெடிக்கல்ஸில் வந்து ஒரு 16-17 போஸ்ட் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து காமன் ஃபார் ஆல். நெக்ஸ்ட்டு கம் ஃபார் ஃபார்மசிஸ்ட் கேட்டகரி போஸ்ட். ஸோ எவ்வளோ போஸ்ட் வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு அதில் இருக்குது, எவ்வளோ போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 21 to 27 இயர்ஸ். இது வந்து காமன். மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 172 போஸ்ட்டுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளோ? 172 போஸ்ட். அதில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் கீப்பர், அதாவது ட்ரக் ஸ்டோர் கீப்பர் 2 போஸ்ட் இருக்குது. ஸ்டோர் கீப்பர் ட்ரக்ஸ் அண்டு ஸ்டோர் கீப்பர் ஜென்ரல். ஸோ நமக்கு வந்து ஸ்டோர் கீப்பர் ட்ரக்ஸ், ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டோர் கீப்பர் ட்ரக்ஸ். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆர் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. கண்டிப்பாக டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருந்தா 3 இயர்ஸ் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஃபார்ம் படித்தவங்களுக்கு ஜஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 1 இயர்னாச்சும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். இது வந்து பே லெவல் வந்து 6th பே லெவல். காமனாக பே வந்து பேசிக் பே 29,200 to 92,300 பேசிக் பே. இந்த ஸ்டோர் கீப்பர் ட்ரக்ஸ்க்கு வந்துங்க எஸ்சி கேட்டகரிக்கு 1 போஸ்ட், அன்ரிசர்வ்டு வந்து 3 போஸ்ட், மொத்தம் 4 போஸ்ட் தான். ஸோ ஸ்டோர் கீப்பர் ஃபார் ட்ரக்ஸ்க்கு வந்து எஸ்சி கேட்டகரிக்கு 1 போஸ்ட், அன்ரிசர்வ்டுக்கு 3, மொத்தம் 4 போஸ்ட். அடுத்த போஸ்ட் வந்துங்க டிஸ்பென்சிங் அட்டண்டன்ட். இதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி. மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி, மேக்ஸிமம் பிஃபார்ம் எம்ஃபார்ம் இருக்கலாம். ஒரே ஒரு போஸ்ட் தாங்க, அது ஓபிசி கேட்டகரிக்கு மட்டும் 1 போஸ்ட். ஸோ டிஸ்பென்சிங் அட்டண்டன்ட் இவங்களுக்கு என்னது இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் டிஃபார்ம், ரெஜிஸ்டர்ட் வித் கன்சர்ன் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வந்து லைவில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேட் வந்து லைவில் இருக்கணும், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். இது 3மே கண்டிப்பாக எல்லா கேட்டகரி போஸ்ட்டுக்கு மஸ்ட். ஸோ இப்போ டிஸ்பென்சிங் அட்டெண்டுக்கு ஒரே போஸ்ட், ஓபிசிக்கு மட்டும் 1 போஸ்ட். அடுத்த போஸ்ட் வந்துங்க ஃபார்மா கெமிஸ்ட் ஆர் கெமிக்கல் எக்ஸாமினர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட், ஃபார்மசிஸ்ட்டுக்கான போஸ்ட். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து டிஃபார்ம் அண்டு பிஃபார்ம் படிச்சிருக்கணும். கண்டிப்பாக மேனுஃபேக்சரிங்லேயோ அல்லது டெஸ்டிங்லேயோ, ஒரு லெபார்டரி டெஸ்டிங்லேயோ வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்.
மஸ்ட்டு, கண்டிப்பாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். இதுக்கு ஒரே ஒரு போஸ்ட், யூ ஆர் அன்ரிசர்வ்டு போஸ்ட், ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தாங்க இருக்குது. கண்டிப்பாக இந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ், டிரான்ஸ்ஃபியூஷன் ஃப்ளூயிட்ஸ் டெஸ்டிங்கில் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த போஸ்ட்டுக்கு. அடுத்தது வந்தாங்க பல்க் போஸ்ட், ஃபார்மசிஸ்ட் அலோபதிக். அதில் ஃபார்மசிஸ்ட் ஆயுர்வேதிக் இருக்குது, ஃபார்மசிஸ்ட் ஹோமியோபதி இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபார்மசிஸ்ட் ஃபார் அலோபதிக் ஃபார்மசிஸ்ட்டுக்கு. இதில் பாருங்கள், இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் D.Pharm, B.Pharm, registered in concerned state pharmacy council, certificate with live and working experience. இது எல்லா கேட்டகரிக்கும் இது எசென்ஷியல், கண்டிப்பாக இருக்கணும். இதில் தாங்க நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து அதிகம். இங்கே பாருங்கள், அன்ரிசர்வ்டு 79 போஸ்ட், அன்ரிசர்வ்டு போஸ்ட் 79. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் EWS கேட்டகரிக்கு 13 போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஓபிசி கேட்டகரிக்கு 16 போஸ்ட், எஸ்சி கேட்டகரிக்கு 17 போஸ்ட், எஸ்டி கேட்டகரிக்கு 24 போஸ்ட், ஆக மொத்தம் 151 போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்மசிஸ்ட், அலோபதிக் ஃபார்மசிஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 151 போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கேட்டகரி வந்து ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2, ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2. இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி அண்ட் தென் மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து B.Pharm, M.Pharm. கண்டிப்பாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங், ஸ்டோரேஜ் ஆர் டெஸ்டிங்கில் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். இதுக்கு வந்து ஃபார்மசிஸ்ட் மற்ற ஃபஸ்ட்டு 3 கேட்டகரியோட கம்பேர் பண்ணும்போது 5வது கேட்டகரிக்கு கொஞ்சம் போஸ்ட் அதிகம்தான். அன்ரிசர்வ்டு வந்து 7 போஸ்ட், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஒரே ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஓபிசி கேட்டகரிக்கு 4 போஸ்ட், எஸ்சி கேட்டகரிக்கு 4 போஸ்ட், ஆக மொத்தம் 16 போஸ்ட். ஆக மொத்தம் 16 போஸ்ட். இது எல்லாத்தையும் கூட்டும் போது நமக்கு 172 போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபார்மசிஸ்ட்டுக்காக மட்டும். ஃபார்மசிஸ்ட்டுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளோ? 172 போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த வேக்கன்சி வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்பெசிஃபிக்காக ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட இந்த 172 போஸ்ட்லைங்க எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து 42 போஸ்ட். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து போஸ்ட் ஃபில் பண்ணுறது எதில் அப்படின்னா, இஎஸ்ஐ கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல், சென்ட்ரல் கவர்மெண்ட் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 172 போஸ்ட்டில் 121 போஸ்ட் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ஃபில் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து 9 போஸ்ட் பிரிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வேக்கன்சியை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ டியர் ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சைமில்டேனியஸாக படிச்சுட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு டேட் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 நாள் தான் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் வந்து ஒரு 20 டேஸ் தான் இருக்குது. சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஆர்ஆர்பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் இதுக்கான ஃபுல் சிலபஸை வந்து நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த சிலபஸ், அதாவது சப்ஜெக்ட் 75 MCQs வந்து எதிலிருந்து கேட்பாங்க. ஸோ காமனாக நம்ம பேசிக்ஸாக டிப்ளமோ அண்டு டிகிரியில் படித்த சிலபஸ் தான். எஸ்பெஷலி அவங்க கொடுத்த என்ன சிலபஸ், அதில் வந்து நம்ம எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வந்து சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள், நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.